Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா போதுமானது. நீங்கள் கண்டிப்பாக அதாவது உங்களோட எந்த அரியருமே இல்லாமல் நீங்கள் உங்களோட பேப்பர்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கிறோம். அதாவது ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் பேப்பர் 2 இன்னைக்கு எக்ஸாம் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. ரொம்ப சந்தோஷம். சரியா, அடுத்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் பேப்பர் 2 தான். அந்த எக்ஸாமுக்கு இந்த ஒரு பிடிஎஃப் ஃபைல் போதும். இந்த ஒரு பிடிஎஃப் ஃபைலில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா தெளிவாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே போதுமானது. அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஓகே, இப்போ யூனிட் 1ல் முக்கியமாக பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு சென்டென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து நவம்பர் டிசம்பர் 2010 கேட்ட கொஸ்டின். சரியா, அப்போ அடுத்து நம்பர் 2 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மே ஜூன் 2002 கேட்ட கொஸ்டின். இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் ஃபைல் ஃபுல்லாகவே என்ன பார்த்தா கொடுத்துருக்குறாங்க. சரியா, அதனால் இப்போ யூனிட் 1ல் ரொம்ப முக்கியமாக பார்ட் ஏல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி ப்ரொஃபஷனல் ப்ரைஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேருந்து நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். சும்மா இங்கிலீஷ் தானே அப்படின்னு சொல்லி தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க எந்த பேப்பருமே. ஏன்னா எல்லா பேப்பருமே நம்மளோட பர்சன்டேஜுக்கு ஆட் ஆகும். சரியா, அதனால தயவு செய்து இங்கிலீஷ் தானே தமிழ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ண விடாதீங்க. சரியா, இப்போ பார்ட் பியில் இமெயில் ரைட்டிங் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஈஸி தான் ரொம்ப. அதாவது ரொம்ப அப்படியே பர்ஃபெக்டான இங்கிலீஷில் எழுதணும் அப்படின்னு சொல்லி அவசியமே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச ஈஸியஸ்ட் இங்கிலீஷில் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னாவே போதுமானது. கம்பேர் அண்ட் கான்ட்ராக்ட் எஸ்ஸேலாம் ரொம்ப அதாவது ஈஸி. இப்போ ரைட் தி கம்பேர் அண்ட் கான்ட்ராக்ட் எக்ஸை ஆன் ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர். சரியா, ஃபேஸ்புக்கையும் ட்விட்டரையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஈஸியஸ்ட் இங்கிலீஷில் நீங்கள் எழுதினீங்கன்னாவே மார்க் வந்து கொடுத்துருவாங்க. ரொம்ப கஷ்டப்பட வேணாம். இதே மாதிரி எல்லா யூனிட்டுக்குமே உங்களுக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் எழுதுகிற மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் ஃபைல் ஃபுல்லாகவே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சரியா, அதனால் இந்த பிடிஎஃப் ஃபைலை எடுத்து டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் பேப்பர் 2ல் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம சேனல் மூலிமா உங்களை வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.